கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் இதில் பார்க்க போகிறோம். ஒரு கன்சியூமருக்கு, ஒரு நுகர்வோருக்கு அவருடைய உரிமைகள் பாதிப்பு அடையும் போது யார் கூட வாரா, எங்கே போய் சொல்லணும், அதுக்காக உள்ளது கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன். முன்னால் 3 லெவல் இருந்தது, இப்போவும் அதே லெவல் தான். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷ்னல். நேஷ்னலும் ஸ்டேட்டும் கமிஷனாக இருந்தது. டிஸ்ட்ரிக்ட் லெவல் கன்சியூமர் ஃபாரமாக இருந்தது. இப்போ அதை டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் ஆக்கிட்டாங்க. 1 கோடி ரூபா வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்க்கலாம். 28 செக்ஷனில் சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் வைக்கணும். வேணுமானால் ஒரு மாவட்டத்துக்கு 1க்கு மேற்பட்டதும் கூட வைக்கலாம். அதில் ஒரு பிரசிடெண்ட் இருப்பார். not less than 2, not more than the number prescribed by the central government or in consultation with the central government. எத்தனை பேர் வைக்கணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. மெத்தட் ஆஃப் ரிக்ரூட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் நோட்டிஃபை. அவங்க சொல்லுத மாதிரி சேல்ரி அலவன்சஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. வேக்கன்சி வந்தால் என்ன செய்யணும்? வேக்கன்சி வந்தால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் உள்ள வேலையை இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கு கொடுக்கலாம். நம்ம அங்கே ஆள் இல்லை, அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அல்லது என்ன செய்யலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் உள்ள ஆளை எடுத்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் அவங்க வார வரைக்கும் இவர் இந்த மெம்பரை இங்கே போஸ்ட் பண்ணுதான் அப்படின்னு போஸ்ட் பண்ணலாம். தேவையான ஆஃபீஸர்ஸ், எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இனி ஜூரிஸ்டிக்ஷன் வரும்போது தான் பெரிய சேஞ்ச் வருது. இப்போ வேல்யூ ஆஃப் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பெய்டு ஆஸ் கன்சிடரேஷன் does not exceed 1 crore of rupees. 1 கோடி ரூபா வரைக்கும் உள்ள விஷயங்களை டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் பார்க்கலாம். அடுத்தது எங்கே நீங்கள் போய் அதை ஃபைல் பண்ணணுங்கிறத ஒன்று ஆப்போனன்ட் பார்ட்டி இருக்க சைடில் போய் கொடுக்கலாம், அல்லது யார் கம்ப்ளைண்ட்டோ அவர் எங்கே இருக்காரோ அங்கே கொடுக்கலாம், அல்லது காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஹோல்லி ஆர் பார்ட் எங்கே நடந்ததோ அங்கே, அந்த விற்பனை விற்றது வாங்கினது எந்த இடத்துல நடந்ததோ அங்கே, அல்லது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடியவர் நுகர்வோர் எங்கே இருக்காரோ அந்த டிஸ்ட்ரிக்டில், அல்லது இவங்க எங்கே இருக்காங்களோ ஆப்போனன்ட் பார்ட்டி அங்கே. அடுத்தது மேனர் இன் விச் கம்ப்ளைண்ட் ஷால் பி மேட். யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்னங்கிறத சொல்லுது செக்ஷன் 35. யார் கொடுக்கலான்னா அந்த கன்சியூமர். யார் சொல்லுதாரோ, குட்ஸ் சோல்டு டெலிவர்டு, எனக்கு பொருள் கொடுத்தாரு, இது சரியா இல்லை, அது அவர் சொல்லணும். அல்லது அவர் சொல்லுதார் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸு இது அப்படின்னு சொல்லுதார். 50% தள்ளுபடின்னு சொன்னால் நான் போனேன், உள்ள பில்லை மாற்றிட்டு வேற ஒரு பில்லை வச்சு 50% என்னை ஏமாற்றலாம், அதை சொல்லலாம். அப்போ ஒரு கன்சியூமர் சொல்லலாம். ரெண்டாவது ரெகக்னைஸ்டு கன்சியூமர் அசோசியேஷன். அதில் பாதிக்கப்பட்ட ஒரு மெம்பராக இருக்கணும்னு தேவையில்லை, அந்த அசோசியேஷன் போய் சொல்லலாம். அல்லது 1 or more customers where there are numerous consumers. 1 or more consumers where there are numerous consumers. நான் சொன்ன அதே உதாரணம், தள்ளுபடின்னு சொல்லி 50% டிஸ்கவுண்ட்டு, உள்ளே போனால் தான் தெரியுது அந்த பொருளையும் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து விலைச்சீட்டை கிழிச்சா அந்த விலைச்சீட்டுக்கு கீழே வேற ஒரு விலையை ஒட்டி வச்சுருக்காங்க. பழைய விலை 100, அதுக்கு மேலே 200ன்னு ஒட்டி பில் அடிக்கும்போது 100 ரூபான்னு தந்தான், இது ஏமாத்து வேலை அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இதில் பாதிப்படைஞ்சது அவர் மட்டும் இல்லை, நியூமரஸ் கன்சியூமர்ஸ். அப்போ ஒரு ஆளோ 2 ஆளோ சொல்லலாம். இது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி இருக்கு, அவங்களோ கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படின்னு இந்த கம்ப்ளைண்ட்டு எலக்ட்ரானிக்கலி கூட ஃபைல் பண்ணலாம், தேவையான ஃபீஸை கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும்? எல்லா ப்ரொசீடிங்ஸையும் 2 பேர் பார்க்கணும், பிரசிடெண்ட் அண்ட் 1 மெம்பர், 2 பேர். இப்போ ஒரு பிரசிடெண்ட்டு ஒரு மெம்பர் இருந்து பார்க்காங்க, அவங்களால முழுசும் பார்க்க முடியலை. இன்னொருத்தர் திடீர்னு சிக்காயிட்டார், என்னால் இனி வர முடியாதப்போ எனக்கு இந்த வேலை வேண்டான்ட்டு போயிட்டார். ஆனால் பாதி கேஸை கேட்டு வச்சுருக்காரு. அப்போ என்ன செய்யணும்னா, ஒரு 2வது ஒருத்தரை கொண்டு வந்து அவர் சீட்டில் உட்கார வச்சு எங்கே விட்டாரோ அங்கேருந்து நீங்கள் கேட்டால் போதும். மெம்பர் ஷால் கண்டினியூ த ப்ரொசீடிங்ஸ் ஃப்ரம் த ஸ்டேஜ் அட் விச்
இட் வாஸ் லாஸ்ட் ஹெர்டு. கடைசியாக இப்போ கேட்டார், அதிலிருந்து நீங்கள் கேளுங்க. திரும்ப ஒரு மெம்பர் மாறினதுனால ப்ரொசீடிங்ஸை முழுசும் பார்க்கணுன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தது, ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன செய்யணும்? கம்ப்ளைண்ட் வந்தால் அதை இது கம்ப்ளைண்ட் தான் நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லணும். இது என்னப்பா ஒன்றுமே இல்லை, இதை கொண்டு வந்திருக்கேன், இது கம்ப்ளைண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்போம். எய்தர் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் வித்தின் 21 days. 24 நாளைக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷன் என்ன செய்யணும்? 21 நாளைக்குள்ளே ஒரு கம்ப்ளைண்ட் கிடச்சா இந்த கம்ப்ளைண்ட்டு இருக்குது, இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அல்ல அது ஒன்றுமே இல்லைன்னு திருப்பி கொடுக்கணும். அப்படியே திருப்பி கொடுக்கலன்னா இட் ஷால் பி டீம்டு டு பி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் உன்னை ரிஜெக்ட் பண்ண முன்னால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை கூப்பிட்டு, என்னப்பா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிய ஒன்றுமே இல்லையே, இதையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த அப்படின்னு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்டு ஹாஸ் பீன் கிவன் டு த கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட்டுக்காரனை கூட்டிகிட்டு தான் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுட்டு தான் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண. பார்த்த உடனே இது ஒன்றுமே இல்லை திருப்பி விடு அப்படின்னு சொல்ல முடியாது. ரிஜெக்ஷன் கூப்பிட்டு கேட்ட பிறகு, அட்மிஷனோ ரிஜெக்ஷனோ எதுவாக இருந்தாலும் 21 நாளைக்குள்ளே நடக்கணும். இதை பார்த்தா இதை பேசி தீர்த்துக்கலாம் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னால் அவனை கூப்பிட்டு 5 நாளைக்குள்ளே சொல்லு, இதை நீங்களே மீடியேஷன் போகிறீங்களா அப்படின்னு. 2 பேருக்குள்ள ஒரு ஒர்க் ஷாப்பை கொண்டு சர்வீஸுக்கு விட்டான். சர்வீஸுக்கு விட்டதில் 2 பேருக்கு தகராறு வந்தது. அவன் டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்னு ஒர்க் ஷாப்புக்காரன் மேலே கொடுத்துருக்கான். அப்படின்னா நான் வேற ஒரு ஒர்க் ஷாப்பில் விட்டு 20,000 செலவழித்தேன், எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 2 பேரையும் கூப்பிட்டு அவன் ஒன்றால் 20,000 செலவழிச்சிருக்கான், என்ன நீங்களே பேசி முடிங்கன்னா நாங்கள் பேசி முடித்தோம் 15,000 கொடுத்தோன்னா க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் புதுசாக வந்திருக்கு, வென் தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் மீடியேஷன், இவங்களால் பேசி தீர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குது. நீங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துக்கிடுவீங்களா, 5 நாளில் சொல்லுங்கன்னு 5 நாள் டைம் கொடுக்கணும். அந்த 5 நாளில் அவன் கன்சென்ட் கிடைச்ச 5 நாளில் இருந்து ரெஃபர் த மேட்டர் டு மீடியேஷன். 5 நாளைக்குள்ளே கமிஷன் என்ன செய்யணும்? அந்த மீடியேட்டருக்கு இந்த 2 கேஸ் இருக்குது, இதை பாருங்கள் அப்படின்னு அவன் கையில் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்து 21 நாளைக்குள்ளே எடுக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணணும். எடுக்கலை, ஒன்றும் முடிவு பண்ணலன்னா எடுத்தாச்சுன்னு அர்த்தம். ரிஜெக்ஷனாக கேட்டு சொல்லணும். மீடியேஷனுக்கு சான்ஸ் இருக்குன்னா 5 நாளில் பதில் சொல்லணும்னு அவங்களுக்கு சொல்லணும். அவன்கிட்ட இருந்து பதில் கிடைச்ச 5 நாளைக்குள்ளே மீடியேஷனுக்கு விட்டுறணும். இனி அட்மிஷனுக்கு என்ன ப்ரொசீஜர்? அட்மிஷனாக இருந்தால் ஆப்போசிட் பார்ட்டிக்கு 21 நாளைக்குள்ளே ஒரு நோட்டீஸ், உன்னை பற்றி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கு 30 நாள் டைம் கொடுக்கணும். 30 நாளைக்குள்ளே எனக்கு பதில் சொல்லு, இந்த இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ ஒர்க் ஷாப்பை கொண்டு வந்தால் நீ இப்படி வேலை பார்க்கலாங்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். நோட்டீஸை 21 நாளைக்குள்ளாக ஆப்போசிட் பார்ட்டிக்கு அனுப்பணும். ஆப்போசிட் பார்ட்டி நோட்டீஸ் கிடச்சி 30 நாளைக்குள்ளே பதில் சொல்லணும். ஆப்போசிட் பார்ட்டி இல்லைங்க இல்லை இருக்குங்க அப்படிங்கிறத அதை பேஸ்ட் ஆன் தட் அவங்க நீங்கள் கமிஷன் முடிவு பண்ணும். இல்லை டெஸ்ட்டு சாம்பிளுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குன்னா கூப்பிட்டு இந்த உங்கள் பிரச்சனை சாம்பிளுக்கு போனால் தான் முடியும், சாம்பிளுக்கு அனுப்பணும், லேபரேட்டரிக்கு அனுப்பணும். அப்படி லேபரேட்டரிக்கு அனுப்புனா அவங்க லேபரேட்டரியில் வந்துட்டு 45 நாளைக்குள்ளே அவங்க ரிப்போர்ட்டை கொடுக்கணும். லேபரேட்டரிக்கு அனுப்புவதுக்கு முன்னால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன்ட்ட நீ இவ்வளோ பணத்தை கட்டு, லேபுக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னா அதை வாங்கிடணும். கம்ப்ளைண்டன் லேபுக்குள்ள செலவை அவர் கொடுக்கணும். ரிப்போர்ட்டு கிடைக்கும். கிடைச்ச பிறகு 2 பேருக்கும் இதை கொடுக்கணும். இப்படி லேப் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி. அதை வச்சுட்டு 2 பேரும் இல்லை இந்த கரெக்ட் இல்லை அப்படின்னு யாராவது டிஸ்பியூட் பண்ணாங்கன்னா கூப்பிட்டு அதை வச்சு நீங்கள் பேஸ்ட் ஆன் தட் ஒரு ஆர்டர் கொடுக்கணும். அவங்களோட அப்ஜெக்ஷன் என்ன இருக்குது கேளுங்க, கமிஷன் கேட்பாங்க, அதை இவங்க ரைட்டிங்கில் கொடுக்கணும். ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து 2 பேரையும் கூப்பிட்டு இது என்ன விஷயம் என்னன்னு கேட்டுட்டு கரெக்டாக லேப் ரிப்போர்ட்டு இல்லையா, எதனால் இல்லை, என்ன அவன் சொல்லுது ரீசனபிளான்னு கேட்டுட்டு அப்ஜெக்ஷன் பார்த்துட்டு ப்ராப்பர் ஆர்டர் கமிஷன் இஷ்யூ பண்ணணும். இது இல்லை
அப்படின்னு சொன்னால் நோட்டீஸ் கொடுத்தா என்ன செய்யணும், அவரை இதுக்கு நார்மலாகவே உள்ள கேஸ் இது சாம்பிளுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னால் நோட்டீஸ் கொடுக்கும். நோட்டீஸ் கொடுத்து 30 நாள் வரலன்னா 15 நாள் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் மேக்ஸிமம். அப்போ 15 நாளில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அவர் வரலையா எக்ஸ் பார்ட்டியா பேஸ்ட் ஆன் மெரிட்ஸு முடிவு பண்ணலாம். இல்லை வந்திருக்காரா, நீ என்ன எவிடன்ஸ் கொண்டு வந்தால் 2 பேர் எவிடன்ஸ் செய்யும் பேஸ்ட் ஆன் அஃபிடவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே ஒரு முடிவை சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே வரலையா, அப்போது பேஸ்ட் ஆன் மெரிட் அங்கேயும் முடிவு பண்ண போகிறோம். அப்போ 3 விதமான சூழ்நிலைகள் வரும். அவர் பதில் கொடுத்தாருன்னா பதிலையும் வாங்கி வச்சு அது என்னென்ன எவிடன்ஸ் அவர் கொடுக்கார் இவர் கொடுக்காருன்னு பார்த்து முடிவு பண்ணணும். எதிர்பார்ட்டி வரலன்னா எஸ் பார்ட்டியாக கொடுக்கலாம். என்னென்ன கொடுக்காங்கங்கிறத பார்த்து கொடுக்க போகிறாங்க. இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே வரலன்னா பேஸ்ட் ஆன் மெரிட்ஸு கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் எலக்ட்ரானிக் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டருந்து தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிடலாம். உதாரணத்துக்கு அமேசான், அது வழியாக ஒரு செல்லரையும் ஒரு பையரையும் அவன் காண்டாக்ட் பண்ணலாம். அமேசான் நாட் ஏ செல்லர், வேற ஒருத்தர் செல்லரு வேற ஒருத்தர் பையரு, இதுக்கு நடுவில் அவர் இருக்கார். தேவையான அவரோட சர்வீஸ், அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன், அதில் என்னென்ன டாக்குமெண்ட், அதை வாங்கக்கூடிய விஷயங்களும் அப்படி இருக்குது. இங்கே நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் வேணும், அது இல்லாதனால இந்த தீர்ப்பு செல்லாதுங்க மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லைன்னாலும் இது நியாயமாக நடந்தால் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷனை வச்சுருக்காங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் அஃபிடவிட் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான். இல்லை எனக்கு ஹியரிங் வேணும், நான் அவனை கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும், ஆனால் அவன்கிட்ட கேட்கணும் இவன்கிட்ட கேட்கணும், எக்ஸாமினேஷன் வேணும்னு கேட்டாங்கன்னா நேரடியாகவோ வீடியோ கான்ஃபரன்ஸிங் வேணுமானா, சரியான காரணங்களை சொன்னால் வேணுமானா அந்த காரணங்களையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த கமிஷன் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷன் என்ன செய்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே 3 மாதத்துக்குள்ளே முடிவு பண்ணியிருக்கணும். முடிவு பண்ணலையா, ஏன் முடிவு பண்ணல, ஏன் லேட்டு அப்படிங்கிறத அங்கே ரெக்கார்ட் பண்ணணும். இல்லை சாம்பிள் எடுக்க வேண்டியிருக்கு, அனாலிசிஸ் ஃப்ரம் லேபு தேவையாக இருந்ததுன்னு சொன்னால் அங்கே 5 மாதம் டைம் தராங்க. அட்ஜாயின்மெண்ட் கொடுக்கறதில்ல, கொடுத்தா ஏன் கொடுத்தோன்னு எழுதணும், கொடுத்தா அதுக்குள்ளே காஸ்ட்டையும் அந்த பார்ட்டிகிட்டேருந்து வாங்கணும். என்ன டிலேன்னா அந்த டிலேயும் ரெக்கார்ட் பண்ணணும். தேவைப்பட்டால் ஏதாவது இன்டரிம் ஆர்டர் கூட வாங்கிக்கிடலாம். இதில் சிவில் ப்ரொசீஜர் கோடில் உள்ள பவர்களை டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கு கொடுக்காங்க. என்ன சம்மனிங், இவங்க கூட்டாங்கன்னா வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கோர்ட்டுக்குள்ளே பவர் கொடுத்துருக்காங்க. பொருளை எடுக்கிறதுக்கு, தேடுறதுக்கு, டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு, அஃபிடவிட் எடுக்கிறதுக்கு எல்லாமே சிவில் கோர்ட்டுக்கு என்ன பவர்களோ அதை சிவில் ப்ரொசீஜர் கோடில் என்ன கொடுத்துருக்காங்களோ வேணுமானா கமிஷன் அனுப்பி எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க. இது போக இது டீம்டு டு பி எ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னு ஒரு ப்ரொவிஷனை வச்சு இதில் ஏதாவது தவறு நடந்தால் இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 193 228 என்ன சொல்லுதாங்கன்னு பார்த்து அங்கே உள்ள பனிஷ்மெண்ட்டாக கொடுக்காங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் ஷால் பி டீம்டு டு பி எ கிரிமினல் கோர்ட் மாதிரி ஆயிரும். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இறந்து போயிட்டாருன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடில் சொன்ன மாதிரி டெத்து ஒரு கிளைமுக்கு ஒரு முடிவை கொடுக்கல, லீகல் கேஸ் பின்னால் அதை நடத்தலாம். அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு என்ன செய்யலாம்னா, ஒரு கன்சியூமர் பல கன்சியூமர் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்காக அவர் செய்யலாம். செக்ஷன் 39ல் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத, என்ன மாதிரி ஃபைண்டிங் செய்யலாங்கிறத சொல்லுவாங்க. இந்த டிஃபெக்ட் இருக்குது, இவங்க சொல்லுறது கரெக்டு தான், மிஸ்லீடிங்காக இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா பார்ட்டிஸை இந்த மாதிரியெல்லாம் செய்ய சொல்லலாங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க, என்ன மாதிரியெல்லாம் பவர் இருக்குன்னு. ஒன்று, ரிமூவ் த டிஃபெக்ட் பாயிண்டட் அவுட் பை தி லேபரேட்டரி. ஒரு பொருளை இந்த மாதிரியான டிஃபெக்ட் இருக்குன்னு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணால் அதை எடுத்துருங்கன்னு. ரீப்ளேஸ் த குட்ஸ் வித் த நியூ குட்ஸ். ஒரு கார் வாங்கின நாள்லேருந்து ரிப்பேராக இருக்குன்னு சொன்னால் அதை எடுத்துகிட்டு நீ வேறு ஒன்று கொடுத்துருன்னு சொல்லலாம். ரிட்டர்ன் த கம்ப்ளைண்ட் அண்ட் த ப்ரைஸ். நீ கொடுத்த பொருள் சரியில்லை, டிஃபெக்டிவ் பொருள், அதுக்குள்ளே விலையை நீ திருப்பி கொடுத்துருப்பான்னு சொல்லலாம். அல்லது காம்பன்சேஷன், நீ செய்ததுனால அவருக்கு மருத்துவ செலவு வந்தது, இன்ஜுரி வந்தது, அதனால் அந்த காம்பன்சேஷனை கொடு அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்னா, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கு
டேமேஜஸ் பை வே ஆஃப் பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி டேமேஜஸ் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. வருவான் டேமேஜஸ்னால் ஒரு ஆள் பாதிப்படைஞ்சிருக்காரு, அடுத்தவங்க காரணம், அந்த பாதிப்பு இல்லாத நிலைக்கு கொண்டு போகணுங்கிறது அங்கே டேமேஜஸ். இந்த பாதிப்புலேருந்து மீட்டெடுக்கணும். ஆனால் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கறதுல அவனுக்கு இன்னும் அது போக அதிகப்படியாக கொடுக்குது. உதாரணம், ஒரு சின்ன செக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு 1000 ரூபா செக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு 1000 ரூபா செக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுனா மார்க்கெட்டில் பிஸ்னஸ் சென்டரில் அவன் பேர் 1000 ரூபா செக்கு கூட பணம் இல்லைப்பா, அவன் செக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுன்னு, அவனுக்கு பணம் இருக்குது, தப்பாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க பேங்க்கில். அப்போ அங்கே பேங்க்குக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, லிக்விடேட்டட் டேமேஜஸ்ன்னு, டேமேஜஸ் பை வே ஆஃப் பனிஷ்மெண்ட்டு. அதே மாதிரி கூட இங்கே கொடுக்கலாம். நீ இவ்வளவு செய்ததுனால எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது, எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு கேட்டாங்கன்னா நார்மலாக நம்ம கன்சிடர் பண்ணதில்லை, இந்த மாதிரி கேஸில் கன்சிடர் பண்ணலாம். இது போக ப்ராடக்டில் மிஸ்டேக்காக இருந்தால் ப்ராடக்ட் லைபிலிட்டின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அது வழியாக கொடுக்கலாம். குட்ஸு கொடுத்துருக்காங்கன்னா அந்த டிஃபெக்டை நீ மாற்றி கொடுத்துருன்னு சொல்லலாம். இந்த காரில் ரிப்பேர் இருக்குது அப்படின்னா அந்த ரிப்பேரை சரி பண்ணி கொடு அப்படின்னு கொடுக்கலாம். அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸாக இருந்தால் டிஸ்கண்டினியூ த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு சொல்லலாம். உதாரணம் சொன்ன மாதிரி அந்த டிஸ்கவுண்ட் சேலு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், கள்ளத்தனமாக நான் 50% கொடுக்கன்னு சொல்லிவிட்டு தப்பான விலைக்கு விற்காங்க, நிறுத்துன்னு சொல்லலாம். நாட் டு ரிப்பீட் தம், அதை திரும்ப செய்யாத. ஆபத்தான பொருட்களை விற்காதான்னு சொல்லலாம். விற்று மார்க்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து கடையிலேருந்து திருப்பி வாங்கிட்டு போயிரு, கடையில் வைக்காத, இனிமேல் அதை மேனுஃபேக்சர் பண்ணாத அப்படிங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் செய்து அதனால் கஷ்டப்பட்டாங்க, மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கூட பணத்தை வாங்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டு தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கரெக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடு அப்படின்னு சொல்லி அந்த தவறுதலை சரி செய்ததுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நாங்கள் இதுக்கு முன்னால் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம், அது சரியில்லை, இதுதான் சரியான தகவல் அப்படின்னு நீங்கள் செய்யணும் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் என்ன செய்யலாம், ஒரு ஆர்டர் கொடுக்கலாம். பார்ட்டிஸுக்கு காஸ்ட் இப்படி அப்படின்னு அங்கே கொடுக்கலாம். கன்சியூமர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அதனால் கோர்ட்டு செலவு இவ்வளோ கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம், கமிஷனுக்கு வந்த செலவு. மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் நீ இனி கொடுக்கக்கூடாத அப்படின்னு சொல்லலாம். இனி அதில் எப்படி ப்ரொசீஜர் என்ன செய்தாங்க, எப்படி முடிவெடுக்காங்கன்னு பார்த்தா, ஒரு பிரசிடெண்ட்டும் ஒரு கமிஷனும், ஒரு கமிஷனர், ஒரு மெம்பர், கமிஷன் மெம்பர் 2 பேர் இருந்து முடிவு பண்ணணும்னு பார்த்தோம். அப்படி அவங்க பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் 2 பேர் மாறிட்டாங்க. இவர் இது சரிங்கார், அவர் சரியில்லைங்கார் அப்படின்னு சொன்னால் எந்த பாயிண்ட்டோ அதை மட்டும் 3ஆவதாக ஒரு ஆளுக்கு ரெஃபர் பண்ணணும். அவர்கிட்ட ரெஃபர் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு அந்த பதிலை கொடுத்துடணும். அப்போது அதே விஷயத்தை நீங்கள் 3 பேர் பார்த்துட்டாங்க, அதில் மெஜாரிட்டி என்னவோ அதைத்தான் எடுத்துக்கிட்டாங்க. நார்மலான ஆர்டரை ஒரு பிரசிடெண்ட்டும் ஒரு கமிஷன் மெம்பரும் கையெழுத்து போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை 3 பேரும் கையெழுத்து போடணும். ரிவ்யூ பை டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், இதில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சால், இஃப் தேர் இஸ் அன் எரர் அப்பேரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்டு எய்தர் ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் ஆர் அன் அப்ளிகேஷன் மேட் பை எனி பார்ட்டி, ஒரு சின்ன தவறுதல் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னான், ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், அதில் ஒரு தவறுதலான ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணி இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த தேதியிலேருந்து நீ வட்டி கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்காங்க, அதில் தவறுதலான டேட்டு, அப்பேரண்ட் பார்த்தா தெரியுது, இவங்களே ரிவ்யூ பை டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் அவங்களே செய்யலாம். அல்லது ஆன் ரெஃபரன்ஸ் பை தி பார்ட்டி, இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி யாரோ ஒரு ஆள் செய்யலாம். இனி அப்பீலை பற்றி சொல்லக்கூடியது செக்ஷன் 41, அப்பீல் அகெயின்ஸ்ட் ஆர்டர் ஸ்டேட் கமிஷனுக்கு போகணும். இட் மே பி ஆன் ஃபேக்ட்ஸ் ஆர் இட் மே பி ஆன் லா. 45 நாளைக்குள்ளே போனோம். ஆனால் 45 நாளைக்கு பின்னால் போனாலும் ஒரு நல்ல காரணம் இருந்தால் ஸ்டேட் கமிஷன் வாங்கிக்கிடுவாங்க. கண்டனேஷன் ஆஃப் டிலே அங்கே பெர்மிட்டு 45 நாள்.
ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் இந்த ஆக்டில் புதுசாக வச்சுருக்காங்க, நீ வாரது சரி, அங்கே ஆர்டர் போட்டதில் 50% நீ டெபாசிட்டை வச்சுட்டு வான்னு. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு 1,00,000 ரூபா ஃபைனை நீ கன்சியூமருக்கு கொடுக்கணும் காம்பன்சேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை நேராக ஸ்டேட் கமிஷனுக்கு போகும்போது 50,000 ரூபாயை டெபாசிட்டாக கட்டிட்டு தான் ஸ்டேட் கமிஷனில் அப்பீல் போக முடியும். 50% any amount in terms of who is required to pay any amount in terms of the district commission, the appellant has to deposit 50% of the amount. அதே மாதிரி no appeal shall lie from any order. செட்டில்மெண்ட் வழியே ஏதாவது ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அங்கே அப்பீல் இல்லை. ஏன் இவங்க 2 பேரும் ஒத்து போய் தான் அங்கே ஒரு செட்டில்மெண்ட்டே வருது. அப்போ அங்கேயும் அப்பீல் இல்லை. அப்பீலுங்கிறது 45 நாளைக்குள்ளே போகணும், கண்டனேஷன் இருக்குது, 50% ஆஃப் தி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் தான் அங்கே எடுத்துக்கிடுவாங்க. செட்டில்மெண்ட்டு பை மீடியேஷனாக இருந்தால் அங்கே அப்பீல் இல்லை. இனி அடுத்த செஷனில் ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்டர் ரெட்ரஸல் கமிஷனை பற்றி பார்க்கலாம்.